வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தென்னிலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா வந்தவர்களின் பேருந்து மோதி மீன் வியாபாரி ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். அல்லைப்பிட்டியை சேர்ந்து 61 வயதுடைய கண்ணதாஸ் பிரேமதாசன் எனும் மீன் வியாபாரியே இவ்வாறு உயிரிழந்தவராவார். யாழ்ப்பாணத்திலிருந்து நயினாதீவு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை வீதியில் அல்லைப்பிட்டி சந்தைக்கு அருகாக பயணித்த மோட்டார் சைக்கிளை மோதியதைத் தொடர்ந்தே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் குறித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் அவர் உடனடியாக மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதிலும் அவர் மேலதிக சிகிச்சையின் போது உயிரிழந்தார். இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். யாழ்ப்பாணம் பாசையூர் பகுதியில் 35 கிலோ 400 கிராம் எடையுடைய ஆமை இறைச்சியுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தை மையப்படுத்திய நகர்வுகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் மேற்கொள்வதை தொடர்ந்து அந்த கூட்டணியுடனான அரசியல் கூட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள் 13வது திருத்தத்தை முற்றாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பில் அவர்கள் தமக்குள் ஒன்று கூடி கலந்துரையாடல்களையும் நடாத்தியுள்ளனர். இதையடுத்து தமிழ் தேசிய பேரவையை உருவாக்கும் போது செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு முரணாக அந்த கட்சிகள் நடந்து கொண்டதாக கருதி பேரவையில் இருந்து வெளியேறுவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தீர்மானித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பொன்றையும் நடாத்தியுள்ளார். அதில் பேரவையில் பங்காளி தரப்பாக உள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரின் செயற்பாட்டில் அதிருப்தி தெரிவித்ததுடன் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள் ஒன்றிணைந்து 13வது திருத்தம் தொடர்பில் கதைத்துள்ளனர். நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் ஒற்றையாட்சி முறைக்குள் தமிழ் தேசிய அரசியலை நடாத்துவதற்கு இடமில்லை என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். அத்துடன் 13வது திருத்தம் தமிழர்களுக்கான தீர்வல்ல, ஏக்கிய ராஜ்ய யோசனைகளுக்கும் இடமில்லை என்றும் தெளிவாக கூறியுள்ளோம். இவற்றுக்கெல்லாம் இணங்கிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் எம்முடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டனர். ஆனால் எங்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு முரணாகவே தற்போது அவர்கள் செயற்பட்டு வருகின்றனர். கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் எம்முடன் ஒப்பந்தத்தை செய்து கொண்டு எம்மூடாக பதவிகளை பெற்றுவிட்டு தற்போது ஒப்பந்தங்களுக்கு முரணாக செயற்படுகின்றமையை ஏற்க முடியாது என்பதுடன் இந்த செயற்பாட்டை அவர்கள் தாமாகவே ஒப்பந்தத்தில் இருந்து விலகிய செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருக்கு வலியுறுத்துவது என்னவென்றால், தமிழ் மக்களுக்கு மோசமான தீங்குகளை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை செய்யாதீர்கள் என்பதே. இந்த செயற்பாடுகள் சுமந்திரன் போன்றோரின் தமிழர் விரோத செயற்பாட்டை வலுப்படுத்துவதாகவே அமைந்துவிடும் என்றார். அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி வடக்கு மாகாணத்தில் மன்னார் மாவட்டம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் 13 மணித்தியாலங்கள் மின்சாரம் தடைப்படும் என இலங்கை மின்சார சபையினர் அறிவித்துள்ளனர். மின் கட்டமைப்பில் அவசியம் தேவையான மாற்றத்தை கொண்டுவரவே இந்த மின்தடை அமுல்படுத்தப்பட உள்ளது. இதற்கு அமைய குறைந்த தினத்தன்று காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை யாழ் மாவட்டம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய 4 மாவட்டங்களிலும் மின்சாரம் தடைப்பட்டிருக்கும். எனவே இதனை கருத்தில் கொண்டு மக்கள் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கச்சதீவை மீட்பது தொடர்பிலும் தமிழக மீனவர்களின் விடுதலை தொடர்பிலும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டும் என்று இந்திய பிரதமர் மோடியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
பிரதமர் ஹரணி அமரசூரிய 3 நாட்கள் பயணமாக இன்று இந்தியாவுக்கு சென்றுள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சருடனான சந்திப்பை தொடர்ந்து அவர் இந்திய பிரதமர் மோடியையும் சந்தித்து கலந்துரையாடல் நடாத்தவுள்ளார். இவ்வாறான நிலையிலேயே கச்சதீவு மீட்பு தொடர்பில் ஹரணியுடன் பேசுமாறு பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். இது தொடர்பில் முதல்வர் ஸ்டாலின் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் உள்ளதாவது: இலங்கையின் பிரதமர் ஹரணி 3 நாட்கள் பயணமாக இந்தியாவுக்கு வந்துள்ளதே தமிழக மீனவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் மிகச்சிறந்த சந்தர்ப்பமாக இதனை இந்திய மத்திய அரசு பயன்படுத்த வேண்டும். இந்திய மீனவர்களின் மீன்பிடி உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு பிரதமர் ஹரணியின் இந்திய பயணம் நல்லதொரு சந்தர்ப்பம். இலங்கையின் சிறைச்சாலைகளில் தற்போது 76 இந்திய மீனவர்கள் உள்ளனர். 250 படகுகள் இலங்கையால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த பிரச்சினைக்கு விரைவான முற்றுப்புள்ளி அவசியம் தேவை என்றுள்ளது. மோசமான பொறியியல் நிலைமை காரணமாக டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டைட்டானிக் கப்பலின் சிதைவுகளை பார்வையிட சென்றபோது 2023 ஜூன் மாதம் வடக்கு அட்லாண்டிக் கடலில் குறைந்த நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் அதில் இருந்து 5 பயணிகளும் உயிரிழந்தனர். கேப் கோட் அருகே 13,000 அடி ஆழத்தில் சென்றபோது குறைந்த நீர்மூழ்கி கப்பல் காணாமல் போனது. நீண்ட தேடுதலுக்கு பின்னர் கப்பல் வெடித்து சிதறியது கண்டறியப்பட்டது. விபத்து நடந்து பல நாட்களுக்கு பின்னர் நீர்மூழ்கி கப்பலின் உடைந்த பாகங்கள் மற்றும் பயணிகளின் உடல்கள் மீட்கப்பட்டன. இந்த விபத்து குறித்து நடாத்தப்பட்ட தொடர் விசாரணைகளில் மோசமான பொறியியல் நிலைமையே விபத்துக்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் ஜெயநந்த வர்ணவீர தனது 64வது வயதில் நேற்று காலமானார். 1986ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் அறிமுகமான ஜெயநந்த வர்ணவீர 8 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தினார். ஒரு சிறந்த பந்து வீச்சாளரான அவர் 1994இல் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற போது 32 டெஸ்ட் விக்கெட்டுகளையும் 6 ஒருநாள் விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.